8:11 எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து, அவர் தேடினதுனால கர்த்தர் தேவனுடைய கரம் எங்கள் மேல் இருந்து, வழியிலே சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிறவரின் கைக்கும் எங்களை தப்புவித்தது. பார்த்தீங்களா, சத்துருவின் கைக்கும் பதிவிருக்கிற கைக்கும் கர்த்தருடைய கரம் யாரை தப்புவிச்சுது? எஸ்ரா நேகிமியா அவங்கள தப்பிச்சுது. நம்மளும் கர்த்தரை நோக்கி செபிச்சோம்னா நமக்கு விரோதமாக இருக்கிற கைக்கு நிச்சயமாக நம்மளை தப்பிப்பார். அல்லேலூயா. அதை இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு, நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர்கள் என்ன செஞ்சாங்க? பின்னிட்டு போனாங்க, பின்னாலே போயிட்டாங்க. நம்மளும் கர்த்தரை நோக்கி செபிக்கணும். செபிக்க மனம் செழிச்சு போயிடுறோம். கொஞ்ச நாளைக்கு செபிக்கிறோம், பின்னால் என்ன செஞ்சிடறோம்? மனம் செழிச்சு போயிடுறோம். ஏசாயின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 19வது வசனம். விருதாவாக என்னை தேடுங்கள் என்று நான் யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை. நம்ம வச்சுக்கணும், விருதாவா இயேசுவின்கார மக்களுக்கு தேடுங்கன்னு சொன்னதில்லை அப்படி சொல்கிறாரு. கட்டாயம் நம்ம தேடணும், முழு மனதோடு அவர்கிட்ட அன்பு வச்சு தேடணும். அன்பு இருந்தால் நிச்சயமாக நம்மளால் செவிக்காமல் துதிக்காமல் இருக்கவே முடியாது. அவர் மேலே உண்மையான அன்பு இருந்ததுன்னா நம்மளால் அவரை தேடாமல் இருக்கவே முடியாது. இந்த உலகத்தில் என்ன இல்லாமல் வாழ்ந்துடலாம், இயேசு கிறிஸ்து இல்லையே வாழவே முடியாது. தாவீது தேவனை தேடினார், யோசபாத்து தேவனை தேடினார், தானியேல் தேவனை தேடினார், எஸ்ரா தேவனை தேடினார். அதான் சொல்கிறாரு, உங்களுக்கு விருதாவாகவே உங்களுக்கு என்னை தேடுங்கன்னு சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, வேதனையோடு சொல்கிறாரு. ஏசாயின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஆனாலும் யாக்கோபே நீ என்னை நோக்கி கூப்பிடவில்லை, இஸ்ரவேலே நீ என்னை குறித்து மனம் சலித்து போனாய். என்னை குறித்து என்ன செஞ்சிட்ட? மனம் செலுத்து போய். என்ன நான் செவிச்சு என்ன இருக்குது? எத்தனை பேர் சொல்கிறோம் செவிச்சு என்ன இருக்குது? செவிச்சு எவ்வளோ கஷ்டம்தான், சோதனை தான். யாரெல்லாம் சலிச்சு போனீங்க? இன்னைக்கு ஆண்டவர்களை பார்த்து சொல்கிறார். எத்தனை பேர் நினைக்கிறோம் செவிச்சு என்ன இருக்குது? எனக்கு கஷ்டம்தான் இருக்குது, பிரச்சனை தான் இருக்குது, யாரெல்லாம் நினைக்கிறோம்? ஒரு நாள் கர்த்தர் நம்ம தேடுறவங்கள என்ன செய்ய மாட்டார்? கர்த்தர் நிச்சயமாக நம்மளை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. தேடுறவங்கள கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? கைவிடவே மாட்டார்.